நரைத்து போகாத முடி, அதுக்கு அடுத்து ஒன்று சொன்னீங்களே, எதிர்த்து பேசாத மனைவி. இதைத்தான் 7 வருஷமா சொல்றாங்க. உண்மையில எங்க அணிய பாருங்க சார், ஆஹா, பட்டைய கலப்புதுன்னு சும்மா அப்படி வேற லெவல உட்கார்ந்து இருக்கோம். அந்த பிள்ளை ஏதோ குட்டையை குழப்பிட்டு வந்த மாதிரி இருக்கு. காக்கா முட்டை போடுறது என்னத்தலாமோ சொல்லிட்டு போயிருக்காரு. சத்தியமா அந்த பாயிண்ட்டுக்கு நான் முதல்ல வரேன். மேடம் நீங்க மாத்திருங்க, நீங்க குருவி முட்டை போற பத்தி பேசுங்க. அதுக்கெல்லாம் நான் போகல. சொல்லிவிட்டு வருவது பிறப்பு, சொல்லாமல் வருவது இறப்பு, இடையிலே ஒரு மனிதன் சிரித்து கொண்டே வாழ்வதுதான் ஒரு மனிதனோட சிறப்பு அப்படின்ட்டு சொன்னா சிரிப்புக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. என்னங்க சார், பொண்டாட்டிக்கு புடவை எடுக்கிறது குறிச்ச சட்டையை கிழிக்குது, புள்ள பிறந்துட்டா சட்டையை கிழிக்குது, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சட்டையை கிழிக்குது. நீங்க எல்லாம் பிறந்ததே வேஸ்ட்னு உங்க அம்மா கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டு இருந்தா நீங்க முதல்ல பிறந்திருப்பீங்களா? இந்த காலத்துல கள்ளி செடி எங்க போய் கண்டுபிடிக்க? இதுல இவரு காக்கா முட்டை, அவங்க கோழி முட்டை, நடுவுல நானா கூ முட்டையா? பிரின்சிபல் சார் எவ்வளவு அழகா அப்படி ஜம்முன்னு கோட் போட்டு உட்கார்ந்து ரசிக்கிறார். அவர் பாக்குற உங்களுக்கு இடம் கொடுத்த ரொம்ப தப்பா போச்சுடா. உங்க 3 ஜோக்குக்கு என்ன நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. நடுவர் அவர்களே, இவெல்லாம் நான் உட்கார்ந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? அந்த பெருத்து போகாத வகுறு, இன்னொன்னு என்ன சொன்னீங்க? நரைத்து போகாத முடி, அதுக்கு அடுத்து ஒன்று சொன்னீங்களே, எதிர்த்து பேசாத மனைவி. இதைத்தான் 7 வருஷமா சொல்றாங்க. எனக்கு எங்க சார் நடக்குது ஏமா அப்படின்னு, என்ன நோமா அப்படி எடுத்தோன்னு. இந்த வருஷம் கிடைக்கும், கான்பிடென்டா இருங்க. கண்டிப்பா 2026 ராஜலிங்கம் சார் தட்டிட்டாரு, கான்பிடென்ட் சார் கிடைக்கும் சார். சத்தியமா சார், உண்மையில எங்க அணிய பாருங்க சார், ஆஹா, பட்டைய கலப்புதுன்னு சும்மா அப்படி வேற லெவல உட்கார்ந்து இருக்கோம். அந்த பிள்ளை ஏதோ குட்டையை குழப்பிட்டு வந்த மாதிரி இருக்கு. அது எதிரணி, எதிரணியில பாருங்க, சட்டையை கிழிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து காக்கா முட்டை போடுறது என்னத்தலாமோ சொல்லிட்டு போயிருக்காரு. சத்தியமா அந்த பாயிண்ட்டுக்கு நான் முதல்ல வரேன். மேடம் நீங்க மாத்திருங்க, நீங்க குருவி முட்டை போற பத்தி பேசுங்க. அதுக்கெல்லாம் நான் போகல சார். இவ்வளவு நான் உட்கார்ந்து என்ன எழுதிட்டு இருந்தேன், உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சார். எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் யூத் சார், கொஞ்சம் பார்த்து. இப்ப பாருங்க, அப்படி எல்லாருமே யூத் அத்தனை பேரும் இந்த பாயிண்ட் கைத்தல கொடுப்பாங்க. நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் சார், முன்பக்கம் எல்லாரும். சுறுசுறுப்பில் தேனியாக, சுறுசுறுப்பில் தேனியாக, நிதானத்தில் ஞானியாக, நகைச்சுவை போனியாகவே இருக்கும் நடுவர் மதுரை முத்து அவர்களே. நகைச்சுவை போனியா? ஆமா சார், கொஞ்ச நேரத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு மேடம். அவரு சட்டையை கிழிக்குதுன்னே பஞ்ச் சொல்லும் போது நம்ம சொல்ல முடியாதா? 10ஓட 11 வாழ்றதை விட, 10ஓட 11 வாழ்றதை விட கெத்தோட தனியாளா இருப்பதுதான் சென்ட் சேவியர்ஸ் கல்லூரி நிரூபிச்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா சார்? தனியா இல்லையா, எல்லாம் சேர்ந்து சேர்ந்து உட்காந்துருக்காங்க சார். எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க. இந்த மக்களை பார்த்து எப்படி சட்டையை கிழிக்குதுன்னு அவர் பேசிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா என்னால சத்தியமா ஏத்துக்கிட முடியல சார். ஏதோ பாவம் பேசிட்டு போயிட்டாரு. சத்தியமா எங்க அணிய பாருங்க சார், அவங்க நல்லா பாருங்க. எதிரணியில பாருங்க, நாங்க ஏன் நல்லா சிரிங்க சிரிங்க சிரிங்கன்ட்டு நடுவர் எதுக்கு சொல்றாங்க? சொல்லிவிட்டு வருவது பிறப்பு, சொல்லாமல் வருவது இறப்பு, இடையிலே ஒரு மனிதன் சிரித்து கொண்டே வாழ்வதுதான் ஒரு மனிதனோட சிறப்பு அப்படின்ட்டு சொன்னா சிரிப்புக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு. ஆனா எதிரணியில பாருங்க, அந்த முகத்துக்கெல்லாம் சுட்டாலும் சிரிப்பு வராது. ஆனா எங்க அணிய பாருங்க சார், சுட்டாத்தான் போயிடுவார்ல, அப்புறம் எப்படி சிரிப்பு வரும்? ஏங்க சுட்டப்ப ஒருத்தர் ஆஹா என்ன சுட்டு ஐயோன்னு என்னதெல்லாம் ஒரு பேச்சு. நீங்க நான் எழுதிட்டு வந்திருக்கேன் சார், எதிரணியில சுட்டாலும் சிரிப்பு வராது. எல்லாம் பேச தோசை சுட்டு போயிருக்கலாம். ஆனா எங்க அணிய பாருங்க, எங்களை யாராவது சுட வந்தா கூட சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதாங்க வாழ்க்கை பட்டைய கலப்புது சார். கொஞ்சம் வீக்கு தான். அப்புறம் சொன்னாரு, என்னது காக்கா முட்டையா இருந்தாலும் முட்டை போடுற காக்கா என்னதான் கருப்பா இருந்தாலும் அது போடுற முட்டை வெள்ளதான், முட்டை எண்ணெயா வெள்ளையா இருந்தா அது போடுறது வரக்கூடிய காக்கா கருப்பு தான். அதுக்கு நடுவர் ஒரு பஞ்சு வேற கவுண்டர் சொன்னார். நான் என்ன சொல்றேன் சார், அதே முட்டையை வச்சு சொல்றேன். ஒரு முட்டை வெளியிலிருந்து உடைக்கப்பட்டால் அந்த வாழ்க்கை முடிவடைகிறது, அதே முட்டை உள்ளிருந்து உடைக்கப்பட்டால் ஒரு வாழ்க்கை புதிதாக துவங்குகிறது அப்படின்னு சொன்னா அதுதான் வாழ்க்கை பட்டைய கலப்பு. என்னங்க சார், பொண்டாட்டிக்கு புடவை எடுக்கிறது குறிச்ச சட்டையை கிழிக்குது, புள்ள பிறந்துட்டா சட்டையை கிழிக்குது, பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சட்டையை கிழிக்குது. நீங்க எல்லாம் பிறந்ததே வேஸ்ட்னு உங்க அம்மா கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டு இருந்தா நீங்க முதல்ல பிறந்திருப்பீங்களா? புத்தாண்டதுமா அவர் கிடைச்ச சாவத்து. இந்த காலத்துல கள்ளி செடி எங்க போய் கண்டுபிடிக்க? இதுல இவரு காக்கா முட்டை, அவங்க கோழி முட்டை, நடுவுல நானா கூ முட்டையா? முட்டையா போச்சு. பிரின்சிபல் சார் எவ்வளவு அழகா அப்படி ஜம்முன்னு கோட் போட்டு உட்கார்ந்து ரசிக்கிறார். அவர் பாக்குற உங்களுக்கு இடம் கொடுத்த ரொம்ப தப்பா போச்சுடா. உங்க 3 ஜோக்குக்கு என்ன நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஏங்க அவர்கிட்ட உண்மையில படித்தவர்கள் அத்தனை பேர்ட்டையும் கேட்டு பாருங்க, ஜாதகத்துல கட்டம் சரியில்லை, வீட்டுல விட்டம் சரியில்லை அப்படிலாம் யோசிக்காம எதிர்கால திட்டம் சரியா இருந்தா வாழ்க்கை பட்டைய கலப்புங்க.